Hello friends, welcome back to my channel Cook with Soumi. இன்னைக்கு நாம கேப்சிகம் பன்னீர் மசாலா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிரலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிக்கலாம். வெண்ணெய் உருகிருச்சு. இதுல 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துர்க்கேன். அதை இதுல ஆட் பண்ணிரலாம். ஒரு கேப்சிகத்தை உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதுல ஆட் பண்ணிரலாம். இது ரெண்டையும் இந்த வெண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெண்ணெயில பன்னீரும் கேப்சிகமும் நல்லா வதங்கி நல்ல மணம் வருது. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். மிதமான சூட்டில் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் மசாலாவில் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு ஏலக்காய், இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்ல பொடுசு பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிக்குங்க. இதுல வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கூட நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க நல்லா. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு இஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா இஞ்சிருச்சு பாருங்க தக்காளி. இந்த சமயம் 1/4 கப் அளவுக்கு இது முந்திரியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் அதுவும் இதை கூட சேர்ந்து நல்லா இஞ்சி வரணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்க. இந்த சமயம் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன் கிரேவிலாம் நம்ம வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் செய்கிற டிஷ்ஷஸ் தான் இது எல்லாமே. இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த சமயம் நாம் வெண்ணெயில் வதக்கி வச்சுருக்க இந்த பன்னீரையும் இந்த கேப்சிகத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது மசாலா கூட நல்லா கோட்டாகி கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 3 to 4 நிமிஷம் இதை நல்லா இந்த மசாலா கூட வேக விடுங்க. கேப்சிகமும் பன்னீரும் இந்த மசாலாவில் நல்லா கோட்டாகி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கசக்குங்க. கசக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூவி விடுங்க. மேலே நல்ல மணமாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே மாதிரி வீட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேப்சிகம் பன்னீர் மசாலா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.